குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்றத அமல்படுத்தியிருக்கேன். ஏற்கனவே தாக்கல் பண்ணதை பெண்டிங்கில் வச்சுருந்தவங்க கொரோனா காலம் அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தேர்தல் வர இந்த நேரத்தில் அதை ஏன் இவங்க வந்துட்டு அவசரமாக கெசட்டில் வெளியிட்டு அமல்படுத்தணும்? அது அடிச்சு ஓட விட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு காவிகளுக்கு. ஏன்னா இந்த 10 நாள்ல நடந்த பிறகு நீங்கள் உட்காந்து நோட் பண்ணுங்களா, ஒன்று வந்து பிஜேபி கும்பலுடைய டார்ச்சர் தாங்க முடியாது, அல்லது பிஜேபி கும்பலுக்கு ஜாலரா அடிச்சுட்டு தேர்தல் ஆணையம் திரும்பி பக்கமும் ஓடுறாரு தேர்தல் ஆணையர். இன்னொரு பக்கம் எஸ்பிஐ சிக்கி சீரழியுது, எஸ்பிஐ மாட்டிக்கிட்டு காலில் விழுந்து கெஞ்சி கதறுது. இப்படி நீங்க 10 நாளைக்குள்ள நடந்த செய்திகளை மட்டும் நீங்க எடுத்து பார்த்தா ஒரு 6-7 செய்திகள் இவங்களை கதற விட்ட செய்தியா இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க இங்க கேச போடுவாங்க, உச்ச நீதிமன்றம் சரி சரி போ அப்படின்னு தடை விதிச்சு விட்டுருது ஒரு பக்கம். இப்படி எல்லா பக்கத்துலயும் அவங்களுக்கு இடியா வந்து விழுது இல்லையா? இடி வந்து விழுகிறப்போ அவங்களால சமாளிக்க முடியல, வேற ஏதாவது வழியில ட்ரை பண்ணலாம். எல்லா மக்களுக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுங்க, ராமர் கோயில திறந்தாங்கல்ல அன்னைக்கு புள்ளி விவரம் எடுத்திருக்காங்க. அந்த வாரம் புள்ளி விவரம் எடுத்தும் போது ஹைல இருந்திருக்காரு மோடிஜி. ஒரு 3 வாரம் கழிச்சு திரும்ப அதே இடத்த போய் அதே மக்களை சந்திச்சு புள்ளி விவரம் எடுத்தா மோடிஜி எல்லாம் பாத்துக்கலாம் அப்புறம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப புரியுதுங்களா? ராமனும் கழட்டி விட்டாரு, ராமரை எப்பயுமே கழட்டி விட்டுருவாரு. ராமன், முருகன், ஐயப்பன் எல்லாம் நம்ம தோழைங்க, கழட்டி விட்டுருவாங்க. ஏன்னு சொல்றீங்களா? ராமர் கோயிலை கட்டினார்ல, முதல்ல உத்தரப்பிரதேசத்துக்குள்ள ஜெயிக்க சொல்லு இந்த கும்பலை. ஒண்ணு. 2வது விஷயம் ஒண்ணு சொல்லவா, முருகனை வச்சு வேலை தூக்கிட்டு அடைஞ்சாங்களா, 6 படை வீட்லையும் மொத்தமா தோத்தாங்களா, டெபாசிட் இல்லையா? சரி, ஐயப்பனை வச்சு என்ன அரசியல் பண்ணாங்க? பந்தளம், ஐயப்பன் இருக்கிற இடம் பந்தளம், பந்தத்துல 10 ஓட்டு வாங்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்? நேர்மையா இருக்கிறவனுக்கு கூட தானே சாமி இருக்குன்னு சொல்லி தர்ற. அப்ப நாங்க தான் நேர்மையா இருக்கோம், உன் சாமி எங்க கூட நிக்குது, கிளம்பு அப்படின்றாச்சு. இப்ப அதுவும் ராமரும் கைவிட்டாரு. இப்ப எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வேற வழியே இல்லாம சிஏ தூக்க வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்ப சிஏ அமல் கொண்டு வந்துட்டோம்னா அங்க இருக்கிற கொஞ்சம் ஏழை எளிய உழைக்கிற பெரிய அளவுல பண்பாட்டு ரீதியான நடவடிக்கைகள் குறித்த அரசியல் புரிதல் இல்லாத மக்கள்கிட்ட ஓட்டு பொறுக்கலாம் நம்புறாங்க. அது நிச்சயமா நடக்காது. இதுவே பிஜேபியை இந்தியாவிலிருந்து தூக்கி எறிவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறும். இல்லை, இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தேர்தல் பத்திர முறைகேடுகள் குறித்து உச்ச நீதிமன்றம் நீங்கள் அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்தாங்கன்னு சொன்ன அன்னைக்கு ஈவினிங்கே வந்து இப்போ காலையில் சொல்கிறாங்க, ஈவினிங்கே அவசரமாக கெசட்டில் இதாகுது. ஒட்டுமொத்தமாக வட இந்திய ஊடகங்கள் விவாதங்கள் எல்லாம் மாறி போகுது. இதனோட போக்கு எது? மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ஆமாங்க, நீங்கள் நேர்மையாக நடக்கிற ஒன்று வெளிப்படையாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நேர்மையாக நான் வசூல் பண்ணுறேன், ஒரு கோயில் திருவிழா கூட இருக்கட்டும், நான் வசூல் பண்ணி ஒரு கோயில் திருவிழா நடத்த முடிக்கிறேன், இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ மிச்சம் இருக்குது, இவ்வளோ தந்திருக்கோம், எல்லாத்தையும் வெளிப்படையாக வச்சுருந்தேன்னா நான் நேர்மையாக இருக்கேன்னு அர்த்தம். வெளியவே சொல்லாமல் கமுக்கமாக உள்ளே வச்சு கணக்கை நான் மட்டும் பார்த்துட்டு உள்ளே நோட்டத்துக்கு ஒழிச்சு வச்சுக்கிட்டு நான் திருட்டு பையன் அர்த்தம். இங்கே அதான் நடந்திருக்கு. தேர்தல் பத்திர முறையே தேர்தல் பத்திர முறையே திருடல்களினுடைய ஒரு முக்கியமான கான்செப்ட் நான் பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்த பீரியட்ல நீங்க டொனேஷனா நன்கொடையா 20,000 வாங்கினீங்க அப்படின்னா 20,001 ரூபா வாங்கினா கூட அவங்களுக்கு நீங்க இது கொடுக்கணும், ரசீது கொடுக்கணும். அந்த ரசீது கொடுக்கணும்ன்ற கான்செப்டை உடைச்சு அந்த தியரியவே தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு நீங்க வந்து தேர்தல் பாண்டு வாங்கிக்கலாம், இந்த பத்திரத்தின் மூலமா நீங்க எங்களுக்கு பணம் கொடுத்துக்கலாம். ஆனா இந்த பத்திரத்தை யாரும் கேட்க மாட்டாங்க, இந்த பத்திரத்தை ஆர்டிஐல நீங்க என்ன நடக்குதுன்னு கேட்க முடியாது, இந்த பத்திரம் கணக்கு வெளியே தெரியாது, இந்த பத்திரத்தை பத்தி நாங்க யாருக்கும் சொல்ல மாட்டோம் அப்படின்னா இது திருட்டுத்தனமா தானே? திருட்டுத்தனமா இல்லையா? அதுதான் இங்க நடந்திருக்கு. 1000 ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வரையும் பத்திரத்தை வாங்கிட்டு யாரு கொடுத்தாங்கன்னே தெரியாம ஒரு பத்திரத்தை உள்ள வச்சிருக்கான் பாருங்க, அது திருட்டுத்தனம் தானே, அயோக்கியத்தனம் தானே. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த பத்திரத்தின் மூலமா கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிருக்காங்களே, அதுக்கே பல வகையான ரூட்ஸ் எல்லாம் இந்த கும்பல் கண்டுபிடிச்சிருக்காது. என்ன தெரியுங்களா? யாராவது காசு கொடுக்கல, ஆனா நிறுவனம் நடத்துறான், உடனே விடுறான் ரைடு, ஈடி அனுப்ப, அவன் அடுத்த வாரமே கதறிக்கிட்டு தேர்தல் பத்திரத்தின் மூலமா இது கொடுத்துறான், இந்தாங்க 5 கோடி வச்சுக்கோங்க, இந்தாங்க 10 கோடி வச்சுக்கோங்க கொடுத்துறான். ஒரு வேலையா நடக்கல, என்ன எப்ப பார்த்தாலும் 2 கோடியா கொடுக்குறான், ஏன்னா எங்களை பார்த்தா அப்படியா இருக்கு அப்படின்னு ஒரு ரைடை விடுறான், ஒரு இன்கம் டேக்ஸ் உள்ள போறது, அப்புறம் மிரட்டி கிரட்டி வந்து அடுத்த வாரமே அவங்களுக்கு 4 கோடி கொடுத்துருது. புரியுதுங்களா? இன்கம் டாக்ஸையும் இங்க இருக்கிற அமலாக்கத்துறையும் அனுப்பி கூடுதலா பணத்தை புடுங்கிறதுக்கும் புதுசா பணத்தை புடுங்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது அப்பட்டமா வெளிவந்திருக்கு, பத்திரிகைகளை அறிக்கையா. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, வேலை நடத்துறதுக்கு
திருடுறதுக்கு, ஒருத்தரை மிரட்டி பணம் புடுங்கிறதுக்கு, கத்தியை வச்சு வழிப்பறி பண்றதுக்கும், செயின் அறுத்துட்டு ஓடுறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் தான் சொல்லுங்க. நானும் இது வந்து உண்மையானதுன்னு பாத்துக்கிறேன். அப்போ ஒரு விஷயம்தான், காசை எக்கச்சக்கமா அடிக்கணும். 6000 கோடிக்கு மேல அடிச்சுட்டானுங்க, அடிச்சு உள்ள வச்சுக்கிட்டானுங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா ஒரே நாள்ல மாறுமா? இதை வெளியே சொன்னா என்ன ஆயிரும்? இன்னாரு இப்ப இந்த கம்பெனி ஆரம்பிச்சா இத்தனை கோடி கொடுத்துருக்கான், இன்னாரு மேல இந்த ரைடு நடந்திருக்கு, உடனே பாருங்க 30 கோடி கொடுத்துட்டான், பாருங்க ரைடு போனோடனே 20, இது கண்டுபிடிச்சு போடுவோம். அப்ப மிரட்டி வாங்கின உண்மை தெரிஞ்சு போயிடும். யார் யார் எவ்வளவு பணம் கொடுத்து சாதிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சிடும். அதனால இந்த பத்திரம் வெளிவராம பாத்துக்கிட்டாங்க. எப்படியாவது உச்ச நீதிமன்றத்தை கொஞ்சம் முன்ன பின்ன இது பண்ணி சமாளிச்சிடலான்னு பார்த்தாங்க. உச்ச நீதிமன்றம் அதுல தெளிவா இருந்துச்சு. ஒத்த காலில் நின்றுடே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 6 கொடுன்னுச்சு. இவங்க போய் முத நாளே போய் இது பண்றாங்க, மனு போடுறாங்க. எங்களுக்கு வந்து ஜூன் 30 வரையும் டைம் வேணும். அப்புறம் வச்சு கிளிங்குச்சு உச்ச நீதிமன்றம். ஏன்னா குறைந்தபட்சமான ஒரு நேர்மையை எஸ்பிஐடம் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு 12ஆம் தேதி சாயந்தரம் நீ முழு கணக்கையும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பணும். தேர்தல் ஆணையம் 15ஆம் தேதி சாயந்தரம் மொத்தத்தையும் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி செருப்பால் அடிச்சு பத்தி விட்ட பிறகுதான் இந்த கும்பல் திருந்துச்சு. அதுக்கப்புறம் வருது. அப்புறம் தேசிய ஊடகங்கள் கதறுவது சகஜம் தானே. தலைமை அடி வாங்கினா, காசு கொடுக்கறவ அடி வாங்கினா, காசுல அடி விழுந்தா அப்புறம் கதறத்தானே செய்வாங்க. அந்த கதறல் இருக்கத்தான் செய்யும். சிஏ சட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலும் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த 2 மாநில அரசுகளும் உறுதியா தெரிவிச்சிருக்கிறாங்க, அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் வந்து சொல்றாங்க, ஒன்றிய அரசால போடப்பட்ட ஒரு சட்டத்தை ஒரு மாநிலத்தால தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை அதையே சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து நான் கோயம்புத்தூர்ல வந்து கொடுக்க மாட்டேன், அங்க இது செல்லாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு எதிர்கேள்வி வைக்கிறாங்க. இந்த எதிர்கேள்வியில கூட ஒரு நியாயம் இருக்குமான்னு சொல்லுங்க. கட்டாயம் தான். இது ஒரு நாட்டுக்கே போடப்பட்ட சட்டம் தான். இந்த நாட்டில் போடப்பட்ட இந்த சட்டத்தை எடுத்து ஒரு மாநில அரசு இதை நான் நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பில்லை தான். அது உண்மைதான். ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த என்ஆர்சி என்பிஆர்லாம் அடுத்த சட்டம் இருக்குல்ல, தேசிய மக்கள் பதிவேடு, தேசிய மக்கள் கணக்கெடுப்பு, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மாநில அரசு தான் செய்யணும். அன்னைக்கு நாங்க வைப்போம் உங்களுக்கு ஆப்பு. சரியா? அது வந்தாதான் இது வரும். அது வந்துரும்ல, அது சட்டமாக்கப்பட்டது தானே. என்சிஆர் என்பிஆர்லாம் சட்டமா, அந்த என்சிஆர் என்பிஆர் எடுத்தாதான் இத சிஏக்கு வந்து பண்ண முடியும். சிஏஏ நீங்க அடையாளம் காணணும்னாலே இது வேணும் உங்களுக்கு. அப்ப இது செய்யணும்னா மாநில அரசினுடைய உதவி வேணும். அது இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நீங்க வந்து உருட்டிட்டு போகலாம், அண்ணாமலை வானதி சீனிவாசன் உருட்டலாம். ஆனா கையில எங்க கிட்ட தான் இருக்கு அத்தனை பவரும். இன்னொன்னு சொல்றேங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்தியாவினுடைய அலுவல் மொழியாக இந்தி மொழி தான் அறிவிக்கப்பட்ட மொழி. இந்தியாவின் அலுவல் மொழியாக இந்தி அறிவிக்கப்பட்ட போது தமிழ்நாடு அதை எதிர்த்து போராட்டம் செய்து இருமொழி கொள்கை தான் இன்ன வரை வச்சிருக்கோம். அறிவிச்சது என்னமோ இந்தியா முழுசுக்கும் தான், ஆனா அடிச்சு ஓட விட்டது தமிழ்நாட்டுல தானே. அப்ப இதையும் நாங்க அடிச்சு ஓட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. எங்களுக்கு தேவையில்லைங்க, எங்க ஊருக்குள்ள வர எல்லாரையும் நாங்க அப்படிதான் பார்ப்போம் அப்படின்னு அடிச்சு ஓட வரலாம்ல. எந்த ஒரு சட்ட திட்டங்களும் எந்த ஒரு பிரச்சாரமும் மக்களுக்கானதா இருக்கணும். மக்களுக்கானதா இல்லைன்னா மக்களே அதை தூக்கி எறிவாங்க. அதனால வரட்டும் பார்ப்போம், தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்ப்போம்.